வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்போக்கன் ஹிந்தி டே 2 வீடியோ. டே 1 வீடியோவில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் எப்படி துணைவினை சொற்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு முற்று பெற்ற விஷயத்தை நான் சாப்பிட்டு விட்டேன், நான் போனேன், நான் வந்தேன், இந்த மாதிரி ஒரு முற்று பெற்ற விஷயத்தை நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அந்த வாக்கியங்களை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹிந்தியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹிந்தியில் வா, போ, உட்கார் இந்த மாதிரி வினைச்சொற்களை இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பார், சாப்பிடு, குடி இந்த மாதிரி வர வினை சொற்களை டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்மேட்டில் அந்த வினை சொல் டிரான்சிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வாக்கியங்கள் அமைப்பதற்கு விதிமுறைகள் வேறையாக இருக்கும். அந்த வினைச்சொல் இன்ட்ரான்சிட்டிவாக இருந்துச்சுன்னா வாக்கியங்கள் அமைப்பதற்கான விதிமுறைகள் வேறையாக இருக்கும். ஸோ அந்த வினைச்சொல் வந்து டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வினைச்சொல்லில் என்ன இல்லாட்டி யாரை அப்படின்ற கொஷின் கேட்கணும். அந்த கொஷனுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா அது டிரான்சிட்டிவ் வெர்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக், என்ன பார்த்தாய் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கா, என்ன சாப்பிட்டாய். பி அப்படின்னா குடி, என்ன குடித்தாய். ரக் அப்படின்னா வைத்தல், என்ன வைத்தாய். எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு லிக், என்ன எழுதின. செய் அப்படின்னா கர், என்ன செஞ்ச. இந்த வினைச்சொற்களில் என்ன அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். மார் அப்படின்னா அடித்தல், யாரை அடித்தாய். ஜகா எழுப்புதல், யாரை எழுப்பினாய். சுலா அப்படின்னா தூங்க வைக்கிறது, யாரை தூங்க வச்ச. புலா அப்படின்னா கூப்பிடுறது, யாரை கூப்பிட்ட. ஸோ இந்த வினை சொற்களில் யாரை அப்படின்ற ஒரு கொஷனுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி வினை சொற்களை நம்ம டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் எடுத்துட்டோன்னா வா, ஆ, போனா ஜா, உட்கார் பைட், தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சோ, சிரித்தல் அப்படின்னா ஹஸ், அழுதல் அப்படின்றதுக்கு ரோ, ஓடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தௌடு. இப்போ பார்த்தா இந்த டிரான்சிட்டிவ் வெர்போட நம்ம என்ன யாரை அப்படின்ற கொஷின் கேட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்காது. அதில் வந்து ஒரு மீனிங் இருக்காது. இந்த வினை சொற்களோட நம்ம எப்பயும் இப்போ வந்தான் அப்படின்னா எப்போது வந்தான், எங்கே சென்றான், எதற்காக சிரிக்கிறாய், எதற்காக அழுகிறாய், இந்த மாதிரி எப்போது, எங்கே, எதற்காக இந்த மாதிரி கேட்கும்போது தான் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த வினை சொற்களை இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா 95% உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 5% கொஞ்சம் விதிவிலக்கு இதில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், போல் அப்படின்னா சொல்லுதல், அதை வந்து என்ன சொன்ன அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் அதை வந்து நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பில் தான் போல் அதை வந்து சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வா, போ, உட்கார் இந்த மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு வரப்போ எப்படி வாக்கியங்களை அமைப்பது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆ, இது இறந்த காலத்தில் சொல்கிறப்போ சப்ஜெக்ட் ஆண்பால் ஒரு மேலே இருக்கிறப்போ ஆயா அப்படின்னு வரும். சப்ஜெக்ட் ஆண்பால் பன்மையில் வர்றப்பையும் நம்ம மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் ஆப், தும் அப்படின்னு சப்ஜெக்ட் வந்தாலோ அது ஆண்பாலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆயி அப்படின்னு எழுதுவோம். சப்ஜெக்ட் பெண்பால் ஒரு மேலே வர்றப்போ ஆயி அப்படின்னு வரும். பெண்பால் பன்மையில் வர்றப்பையும் மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் ஆயின் அப்படின்னு வரும். போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜா, இதோட இறந்த காலத்தில் அதோட ஃபார்மேட்டு கயா, கயே, கயி, கயீன் அப்படின்னு வரும். எழுந்தரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உட்டு, இது நம்ம இறந்த காலத்தில் சொல்கிறப்போ உட்டா, உட்டே, உட்டி, உட்டீன் அப்படின்னு வரும். வினை சொற்களை இறந்த காலத்தில் எழுதுகிறப்போ ஆண்பால் ஒருமையில் யா இல்லாட்டி ஆ அந்த மாதிரி எண்டாகும். ஆண்பால் பன்மையில் ஏ அப்படின்னு எண்டாகும். பெண்பால் ஒரு மேலே வினை சொல் ஈ அப்படின்னு எண்டாகும். பெண்பால் பன்மையில் ஈன் இந்த மாதிரி எண்டாகும். இந்த மாதிரி எழுதுவாங்க. அதே மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பில் வர எல்லா வினை சொல்லோடையும் ஜா ஜா அப்படின்னு சேர்த்து எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆ, இதை வந்து ஆ அப்படின்னு சொல்லலாம், ஆஜா அப்படின்னு சொல்லலாம். தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சோ, இதை வந்து சோ அப்படின்னு சொல்லலாம், சோஜா அப்படின்னு சொல்லலாம். எழுந்துரு அப்படின்னா உட், இதை வந்து உட் அப்படின்னு சொல்லலாம், உட்ஜா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்போட ஜா அப்படின்ற வார்த்தையை சேர்த்து எழுதுவாங்க. ஜா அப்படின்றத இறந்த காலத்தில் எழுதுகிறப்போ நம்ம கயா, கயி, கயே அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஆ அப்படின்றத இறந்த காலத்தில் சொல்கிறப்போ ஆயா அப்படின்னு சொல்லலாம், ஆ கயா அப்படின்னு சொல்லலாம்.
பன்மையில் ஆயே அப்படின்னு சொல்லலாம், ஆகயே அப்படின்னு சொல்லலாம், ஆயி அப்படின்னு சொல்லலாம், ஆகை அப்படின்னு சொல்லலாம், ஆயின் அப்படின்னு சொல்லலாம், ஆகயின் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் வினைச்சொல்லோட இறந்த காலத்தில் சொல்கிறப்போ சுக்கா, சுக்கே, சுக்கி, சுக்கின் இந்த மாதிரி சேர்த்து எழுதுவாங்க. இந்த காலத்தில் நம்ம சொல்கிறப்போ ஆகயா அப்படின்னு சொல்லலாம், ஆ சுக்கா அப்படின்னு சொல்லலாம், ஆகயே சொல்லலாம், ஆ சுக்கே அப்படின்னு சொல்லலாம், ஆ கயி அப்படின்னு சொல்லலாம், ஆ சுக்கி அப்படின்னு சொல்லலாம், ஆ கயின் அப்படின்னு சொல்லலாம், ஆ சுக்கீன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்கள் டாக்டரிடம் சென்றீர்களா? ஆப் டாக்டர் கே பாஸ் கயே. ஆப் நீங்கள், டாக்டர் கே பாஸ் அப்படின்னா டாக்டரிடம், ஜா அப்படின்றது ரூட் வர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸில் ஆப் அப்படின்னு சப்ஜெக்ட் வரனால நம்ம இங்கே கயே அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆப் டாக்டர் கே பாஸ் கயே. நீங்கள் டாக்டரிடம் சென்றீர்களா? ஆப் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் ஆப் டாக்டர் கே பாஸ் கயி. நான் சென்றேன் அப்படின்னு சொல்கிறப்போ மே கயா. மே அப்படின்னா நான், அது ஒரு ஆணாக இருக்கிறனால நம்ம கயா அப்படின்னு எழுதுகிறோம். மே அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் மே கயி. மே கயி அப்படின்னா நான் சென்றேன். அவன் தாமதமாக வந்தான். வஹ் தேர் சே ஆயா. வஹ் அவன், தேர் சே தாமதமாக, ஆயா அப்படின்னா வந்தான். ஆ அப்படின்னா வருதல். இங்கே வஹ் அப்படின்றது சப்ஜெக்டு ஒரு மேலே வரனால ஆண்பால்னால நம்ம இங்கே ஆயா அப்படின்னு எழுதியிருக்கோம். வஹ் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் வஹ் தேர் சே ஆயி அப்படின்னு வரும். வஹ் தேர் சே ஆயி, அவள் தாமதமாக வந்தாள். நேற்று நாங்கள் சீக்கிரமாகவே தூங்கிவிட்டோம். ஹம் கல் ஜல்தி ஹி சோகையே. ஹம் நாங்கள், கல் நேற்று, ஜல்தி ஹி அப்படின்னா சீக்கிரமாகவே, சோகையே அப்படின்னா தூங்கிவிட்டோம். சோஜா அப்படின்னா தூங்குறது. நம்ம இங்கே சப்ஜெக்ட் வந்து ஹம் அப்படின்னு வரனால அது பன்மையில் இருக்கிறனால நம்ம இங்கே சோகையே அப்படின்னு எழுதியிருக்கோம் இறந்த காலத்தில். இதை சோகையே அப்படின்னு சொல்லலாம், சோயே அப்படின்னு சொல்லலாம். நீ எதற்காக சிரித்தாய்? தும் கியோ ஹசே. தும் நீ, கியோம் எதற்காக, ஹசே அப்படின்னா சிரித்தாய். ஹஸ் அப்படின்னா சிரித்தல், தும் அப்படின்றது நீ, அது ஒரு ஆண்னால இங்கே நம்ம ஹசே அப்படின்னு எழுதியிருக்கோம். என்னுடைய மொபைல் காணாமல் போய்விட்டது. மேரா மொபைல் கோ கயா. என்னுடைய மொபைல் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா மொபைல், தொலைந்து போகுதல் அப்படின்றதுக்கு வெர்பு கோஜா. அதை பாஸ்டன்ஸை சொல்கிறப்போ கோ கயா அப்படின்னு வரும். என்னுடைய வேலை முடிந்துவிட்டது. மேரா காம் ஹோகயா. என்னுடைய மேரா காம் வேலை, ஹோஜா அப்படின்னா ரூட் வர்பு, அதுக்கு ஆகுதல், இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இதை இறந்த காலத்தில் ஆகிவிட்டது, முடிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறப்போ ஹோகயா அப்படின்னு வரும். நேற்று என்னால் சமயத்திற்கு வர முடியவில்லை. மே கல் சமய் பர் நஹி பஹுஞ்ச் சகா. மே நான், கல் நேற்று, சமய் பர் அப்படின்னா சமயத்திற்கு, பஹுஞ்ச் அப்படின்னா சென்றடைதல், நஹி சக்கா அப்படின்னா முடியவில்லை. சக் அப்படின்றது முடியும் அப்படின்னு அர்த்தம், வர்பு. அதோட பாஸ்ட் டென்ஸில் நம்ம சக்கா அப்படின்னு எழுதுவோம். எனக்கு வண்டி கிடைத்து விட்டது. முஜே காடி மில்கயி. முஜே எனக்கு, காடி அப்படின்னா வண்டி, மில்கயி அப்படின்னா கிடைத்து விட்டது. கிடைத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெர்பு மில்ஜா, அதோட இறந்த காலத்தில் மில்கயி. காடி அப்படின்றது வண்டி, அதை வந்து ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வந்து மில் கயா அப்படின்னு சொல்லாமல் மில் கயி அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி பார்த்தா மொபைல், காம் வேலை, இது வந்துட்டு ஆண்பாலாக சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம கயா அப்படின்னு எழுதியிருப்போம் இறந்த காலத்தில். இதை முஜே காடி மில் சுக்கி அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய திருமணம் முடிந்துவிட்டது. மேரி ஷாதி ஹோகயி. மேரி ஷாதி ஹோகயி. இது நம்ம சுக்கி அப்படின்னு வச்சு சொல்லலாம். மேரி ஷாதி ஹோ சுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம், ஷாதி இந்த வார்த்தை வந்து ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் கயி, சுக்கி அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இறந்த காலத்தில். துணிகள் நனைந்து விட்டது. கப்படே கீலே ஹோகையே. இங்கே கப்படே அப்படின்றது ப்ளூரல், பன்மையில் சொல்கிறனால நம்ம இங்கே ஹோகையே அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுவரை நம்ம இறந்த காலத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறப்போ எப்படி வினை சொற்களை எழுதுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த விஷயம் எந்த காலத்தில் நிறைவடைந்தது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம டே 1 வீடியோவில் பார்த்துருந்தோம் துணை வினை சொற்களை பற்றி. அதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறப்போ நம்ம நிகழ்காலத்தோட துணை வினை சொற்களை சேர்த்து எழுதணும். சப்ஜெக்ட் மெயின் நான் அப்படின்னு வந்தால் ஹூன் அப்படின்னு சேர்த்து எழுதணும். சப்ஜெக்ட் ஒருமையில் வரப்போ ஹே அப்படின்னு சேர்த்து எழுதணும். சப்ஜெக்ட் பன்மையில் வரப்போ ஹெயின் அப்படின்னு சேர்த்து எழுதணும் அந்த இறந்த கால வினை சொற்களோட.
இதுவே முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறப்போ இறந்த காலத்தோட துணை வினை சொற்களை நம்ம சேர்த்து எழுதணும். அந்த இறந்த கால வினை சொற்களோட சப்ஜெக்ட் மெயின் அப்படின்னு வரப்போ நம்ம ஆணாக இருந்தால் தா அப்படின்னு எழுதணும், பெண்ணாக இருந்தால் தீ அப்படின்னு சேர்த்து எழுதணும். சப்ஜெக்ட் ஒருமையில் வரப்போ இறந்த காலத்தில் ஆணாக இருந்தால் தா, பெண்ணாக இருந்தால் தீ, சேம் அதே தான் எழுதுகிறோம். சப்ஜெக்ட் பன்மையில் வர்றப்பையும் நம்ம மரியாதை கொடுத்து சொல்கிற கேஸ்லையும் நம்ம இறந்த காலத்தில் ஆணாக இருந்தால் தே அப்படின்னு சேர்த்து எழுதணும், பெண்ணாக இருந்தால் தீ அப்படின்னு சேர்த்து எழுதணும். எதிர்காலத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் முடிய போகிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ நம்ம எதிர்காலத்தோட துணைவினை சொற்களை சேர்த்து எழுதணும். இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம யூகத்தில் நம்ம சொல்லுவோம். அப்பையும் நம்ம இந்த எதிர்காலத்தோட வினை சொல்ல சேர்த்து எழுதுவோம். சப்ஜெக்ட் மெயின் அப்படின்னு வர்றப்போ ஆணாக இருந்தால் ஹூங்கா அப்படின்னு சேர்த்து எழுதணும், பெண்ணாக இருந்தால் ஹூங்கி அப்படின்னு எழுதணும். சப்ஜெக்ட் ஒருமையில் வரப்போ ஆணாக இருந்தால் ஹோகா அப்படின்னு எழுதணும், பெண்ணாக இருந்தால் ஹோகி அப்படின்னு எழுதணும் எதிர்காலத்தில். சப்ஜெக்ட் பன்மையிலையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் எதிர்காலத்தில் நம்ம ஹோங்கே அப்படின்னு எழுதுவோம். ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் ஹோங்கி அப்படின்னு எழுதணும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு கொஷின் கேட்குறோம், நீங்கள் எப்போ வந்தீங்க? ஆப் கப் ஆயே. ஆப் நீங்கள், கப் எப்போது, ஆயே அப்படின்னா வந்தீர்கள். ஒரு பெண்கிட்ட கேட்குறதா இருந்தால் ஆப் கப் ஆயி. நான் இப்போது தான் வந்தேன். மே அபி அபி ஆயா ஹூம். மே நான், அபி அபி அப்படின்னா இப்போது, வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயா அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயனால நம்ம ப்ரெசன்ட் டென்ஸோட துணைவினை சொல் மெயின் வரனால ஹூ அப்படின்னு எழுதியிருக்கோம். இது முன்னாடி ஒரு விஷயம் தொடங்கியிருக்கும், இப்போ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்பையும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதற்காக இங்கே நிற்கிறீர்கள்? ஆப் இதர் கியோம் கடே ஹைன். ஆப் நீங்கள், இதர் இங்கே, கியோம் ஏன், கட் அப்படின்னா நிற்கிறது. அதோட பாஸ்ட் டென்ஸில் நம்ம கடே அப்படின்னு சொல்லுவோம். ஹெயின் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸோட அந்த ஹெல்பிங் வெர்பு. நீங்கள் எதற்காக இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறதா. ஆப் கியோம் இதர் பைட்டே ஹைன். பைட் அப்படின்னா உட்காருதல். இங்கே ஆப் அப்படின்ற சப்ஜெக்ட் வரனால நம்ம பைட்டே அப்படின்னு எழுதுவோம் பாஸ்ட் டென்ஸில். இது ஒரு பெண்கிட்ட கேட்குறதா இருந்தால் ஆப் கியோம் இதர் பைட்டி ஹைன். இப்போ நம்ம பார்த்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்மேட்டு. இப்போ இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் நேற்று வந்து இருந்தேன். மே கல் ஆயா தா. மே நான், கல் நேற்று, ஆயா தா அப்படின்னா வந்து இருந்தேன். இங்கே நம்ம பாஸ்ட் டென்ஸ் வெர்போட பாஸ்ட் டென்ஸோட துணைவினை சொல்ல சேர்த்து எழுதியிருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். மே கல் ஆயா அப்படின்னு மட்டும் சொல்கிறதா இருந்தால் நான் நேற்று வந்தேன். மே கல் ஆயா தா அப்படின்னா நேற்று நான் வந்திருந்தேன். ஆயா ஹூ அப்படின்னு வரதா இருந்தால் இப்போது வந்தேன். சென்ற வாரம் என்னுடைய அப்பா வந்திருந்தார். கயே சப்தாஹ் மேரே பிதாஜி ஆயே தே. கயே சென்ற, சப்தாஹ் வாரம், மேரே பிதாஜி என்னுடைய அப்பா, ஆயே தே அப்படின்னா வந்திருந்தார். இங்கே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறனால ஆயே தே அப்படின்னு எழுதியிருக்கோம். இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது எதிர்காலத்தில் ஏதோ ஒரு டைமில் முடிய போகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டு. நாங்கள் 10 மணிக்குள் சென்னை வந்து சேர்ந்திருப்போம். ஹம் 10 பஜே தக் சென்னை பஹுஞ்ச் கயே ஹோங்கே. இல்லாட்டி ஹம் 10 பஜே தக் சென்னை பஹுஞ்ச் சுக்கே ஹோங்கே அப்படின்னு சொல்லலாம். ஹம் நாங்கள், 10 பஜே அப்படின்னா மணி, 10 பஜே தக் அப்படின்னா 10 மணிக்குள், வந்து சேருதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரூட் வெர்பு பஹுஞ்ச் ஜா. அதை இறந்த காலத்தில் நம்ம பஹுஞ்ச் கயே இல்லாட்டி பஹுஞ்ச் சுக்கே அப்படின்னு சொல்லலாம். பஹுஞ்ச் கயே அப்படின்னா வந்து சேர்ந்து விட்டோம். நாங்கள் வந்து சேருவோம் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறப்போ பஹுஞ்ச் கயே ஹோங்கே அப்படின்னு வரும். இங்கே சப்ஜெக்ட் ஹம் அப்படின்றது ப்ளூரலில் இருக்கிறனால தான் நம்ம கயே அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி ஹோங்கே அப்படின்னு எழுதுகிறோம். ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம சொல்லுவோம், எனக்கு வீட்டுக்கு போகணும், என்னுடைய கணவர் வந்திருப்பார், ஸோ அவருக்கு வர டைம் ஆயிடுச்சு, என்னுடைய கணவர் வந்திருப்பார், இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ ஹிந்தியில் முझे घर जाना है मेरे पति आए होंगे. இது நம்ம ஒரு யூகத்தில் சொல்கிறோம். மேரே பதி என்னுடைய கணவர், ஆயே ஹோங்கே அப்படின்னா வந்து இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பில் இந்த 3 டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நம்ம பஸ் ஸ்டாண்டில் கேட்குறோம், காந்தி ஸ்டேடியம் போகிற பஸ்ஸு எப்போ வரும்? காந்தி ஸ்டேடியம் ஜானே கே பஸ் கப் ஆயேகி. அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க, ஒரு பஸ்ஸு இப்போ தான் புறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தான் புறப்பட்டது.
एक बस अभी निकली है. एक பஸ் ஒரு பஸ்ஸு அபி இப்போது நிக்கலி ஹே அப்படின்னா புறப்பட்டது. புறப்படுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரூட் வெர்பு நிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பாஸ்ட் டென்ஸில் ஆணாக இருந்தால் நிக்லான்னு வரும், பெண்ணாக இருந்தால் நிக்கலி அப்படின்னு வரும். இங்கே பஸ் அப்படின்றது ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் நம்ம நிக்கலி அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ முடிஞ்ச ஒரு சம்பவம்னால நம்ம இதோட ஹே அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தோட வினைச்சொல் சேர்த்து எழுதியிருக்கோம். இந்த சென்டென்ஸை இப்படியும் சொல்லலாம், இல்லாட்டி ஏக் பஸ் அபி நிக்கல் கயி ஹே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏக் பஸ் அபி நிக்கல் சுக்கி ஹே அப்படின்னு சொல்லலாம். மூணுக்குமே சேம் மீனிங் தான். இப்போ அவர் சொல்கிறாரு ஒரு பஸ்ஸு 10 மினிட் முன்னாடியே புறப்பட்டு சென்று விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்னா ஏக் பஸ் 10 மினிட் பெஹலே நிக்கலி தி. एक बस ஒரு பஸ்ஸு 10 மினிட் பெஹலே 10 மினிட் முன்னாடி நிக்கலி தி அப்படின்னா புறப்பட்டு சென்று விட்டது. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்மட்டு. இது எதிர்காலத்தில் சொல்கிறப்போ இப்போ வந்து நம்ம லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம் பஸ்ஸு கிளம்பி போயிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு யூகத்தில் வீட்டில் இருந்துகிட்டே சொல்லுவோம். ஸோ அப்போ பஸ் நிக்கல் சுக்கி ஹோகி அப்படின்னு வரும். பஸ் நிக்கல் சுக்கி ஹோகி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த டாபிக் ட்ரான்சிட்டிவ் வெர்ப் வரப்போ எப்படி வாக்கியங்களை உருவாக்குவது, அதற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ட்ரான்சிட்டிவ் வெர்பை இறந்த காலத்தில் எழுதுகிறப்போ நம்ம முன்னாடி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பை எப்படி எழுதுகிறோமோ அதே சேம் ஃபார்மேட்டு தான். ஆண்பால் ஒருமையில் சொல்கிறப்போ நம்ம இறந்த காலத்தோட வினை சொல் யா இல்லாட்டி ஆள முடியும். பன்மையிலையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் நம்ம ஏல வந்து முடியும். பெண்பால் ஒருமையில் சொல்கிறப்போ ஈல வந்து முடியும். பெண்பால் பன்மையில் சொல்கிறப்போ ஈன் அப்படின்னு முடியும். கர் அப்படின்னா செய்யுதல். இதை நம்ம இறந்த காலத்தில் கியா, கியே, கீ, கீன் அப்படின்னு வரும். தே அப்படின்னா கொடுத்தல். அது இறந்த காலத்தில் தியா, தியே, தீ, தீன் அப்படின்னு வரும். லே அப்படின்னா எடுத்தல். அது இறந்த காலத்தில் லியா, லியே, லீ, லீன் அப்படின்னு வரும். இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் பார்த்தப்போ நம்ம வினை சொல்லோட ஜா அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுவோம். அது பாஸ்ட் டென்ஸில் வரப்போ கயா ஃபார்மேட்டில் வரும், இல்லாட்டி சுக்கா ஃபார்மேட்லேயும் வரும். அதே மாதிரி ட்ரான்சிட்டிவ் வெர்போட பார்த்திங்கன்னா தே, லே அப்படின்ற சொற்களை சேர்த்து எழுதுவாங்க எல்லா வினை சொல்லோடையும். சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கா, இதை கா அப்படின்னு சொல்லலாம், காலே அப்படின்னு சொல்லலாம். எழுது அப்படின்னா லிக், இதை வந்து லிக் அப்படின்னு சொல்லுவாங்க, லிக் தே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினை சொற்களை இறந்த காலத்தில் சொல்கிறப்போ காயா, காயே, காயி, காயின் இப்படியும் எழுதலாம். இல்லாட்டி காலியா, காலியே, காலி, காலீன் இந்த மாதிரியும் எழுது. லிக் எழுது அப்படின்னு சொல்கிறது இறந்த காலத்தில் சொல்கிறப்போ லிக்கா, லிக்கே, லிக்கி, லிக்கீன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி லிக் தியா, லிக் தியே, லிக் தி, லிக் தீன் இந்த மாதிரியும் சொல்லலாம். இது இல்லாமல் இறந்த காலத்தில் சொல்கிறப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சுக்கா, சுக்கே, சுக்கி, சுக்கீன் அப்படின்னும் சேர்த்து எழுதுவாங்க. இது எல்லாத்துக்குமே மீனிங் சேமாக தான் வரும். சில வெர்போட லே சேர்த்து எழுதுவாங்க, சில வெர்போட தே சேர்த்து எழுதுவாங்க. அதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல்ஸ் ஒன்றும் இல்லை, அதை நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அது வந்துடும். ட்ரான்சிட்டிவ் வெர்பை இறந்த காலத்தை சொல்கிறப்போ நம்ம இந்த சுக்கா ஃபார்மேட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முன்னாடி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பை எப்படி எழுதுனோமோ அதே சேம் ரோல் தான். ஆனால் நீங்கள் வந்து காயா, காலியா, லிக்தியா ஸோ இந்த மாதிரி எழுதுறதா இருந்தால் அதுக்கு வந்து கம்ப்ளீட் வேறு ஃபார்மேட் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுக்கா வர்றப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் என்னுடைய வேலையை செய்து முடித்து விட்டேன். மே அப்பனா காம் கர் சுக்கா ஹூம். மே நான், அப்பனா என்னுடைய, காம் வேலை, கர் அப்படின்னா ரூட் வெர்பு செய்யுதல் அப்படின்னு அர்த்தம். அதோட இறந்த காலத்தில் நம்ம கர் சுக்கா அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ முடிஞ்ச ஒரு விஷயம்னால நம்ம இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸோட துணை வினை சொல் ஹூ அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்கோம். சப்ஜெக்ட் மே வந்தனால மே அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் மே அப்பனா காம் கர் சுக்கி ஹூ அப்படின்னு வரும். அந்த வேலையை முன்னாடியே செஞ்சு முடிச்சதாக இருந்தால் நம்ம வந்து கர் சுக்கா தா அப்படின்னு எழுதுவோம். மே அப்படின்றது பெண்ணாக இருந்தால் கர் சுக்கி தி அப்படின்னு வரும். குழந்தைகள் மிட்டாய் சாப்பிட்டார்கள். பச்சே மிட்டாய் கா சுக்கே ஹைன். பச்சே குழந்தைகள், கா அப்படின்னா சாப்பிடுதல். அதோட இறந்த காலத்தில் நம்ம கா சுக்கே அப்படின்னு சொல்லியிருக்கோம். பச்சே அப்படின்றது பன்மையில் வர ஒரு சப்ஜெக்ட்னால. அவன் எல்லா பணமும் செலவாக்கி விட்டான். வ சாரே பைசே கர்ச் கர் சுக்கா ஹே.
வஹ் அவன், இது வந்து ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. சாரே பைசா அப்படின்னா எல்லா பணமும், கர்ச்சுக்கர் அப்படின்னா செலவாக்குதல். அதோட இறந்த காலத்தில் நம்ம கர்ச்சுக்கர் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இங்கே சப்ஜெக்ட் ஒரு மேலே வர சொல்லினால நம்ம வந்து சுக்கா ஹே அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்பா செய்தித்தாளை வாசித்து விட்டார். பிதாஜி அக்பார் பட் சுகே தே. பிதாஜி அப்பா, அக்பார் செய்தித்தாள், பட் அப்படின்னா வாசிக்கிறது, பட் சுகே தே அப்படின்னா வாசித்து விட்டார். அடுத்து நம்ம இப்போ சுக்கா அப்படின்னு சேர்த்து எழுதாமல் டிரான்சிட்டிவ் வெர்போட நம்ம லியா, தியா, இல்லாட்டி காயா, லிகா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறப்போ அதோட ஃபார்மெட் என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே கானா கா சுக்காகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மேனே கானா காயா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்போ சப்ஜெக்டோட இந்த மாதிரி நே சேர்ப்பாங்க, அதோட ரூல்ஸ் என்னன்னு தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கா அப்படின்றது டிரான்சிட்டிவ் வெர்பு. அதை நம்ம இறந்த காலத்தில் காயா அப்படின்னு எழுதுகிறப்போ 2 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் வந்து சப்ஜெக்டோட நே சேர்த்து எழுதணும். செகண்ட் ரூலு, நம்ம சப்ஜெக்டோட நே சேர்க்குறப்போ இந்த சப்ஜெக்டோட ஜெண்டரை பேஸ் பண்ணி அந்த வெர்பு வந்து வராது. அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வெர்போட ஃபார்மேட் வரும். முன்னாடி அந்த வினை சொல் டிரான்சிட்டிவ் வெர்பா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம வந்து அந்த வினை சொல்ல என்ன அப்படின்ற கொஷின் கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த சென்டென்ஸில் என்ன சாப்பிட்டாய் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டால் நமக்கு வந்து கானா சாப்பாடு அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதான் வந்து இந்த சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட். ஹிந்தியில் கானா சாப்பாடு அப்படின்னு சொல்கிறத ஆண்பால் ஒருமையில் சொல்கிறனால தான் நம்ம வந்து அந்த வெர்போட யா அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம். ஆண்பால் ஒருமையில் யா அப்படின்னு தானே சேர்த்து எழுதுவோம். நம்ம ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம சப்ஜெக்டோட நே சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஜெண்டரை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சப்ஜெக்ட் எது வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீர்களா? ஆப்னே கானா காயா கியா. இதை ஆப்னே கானா கா லியா அப்படின்னும் சொல்லலாம். இது நம்ம கொஸ்டினாக கேட்குறனால கியா அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்கோம். அவன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறதா இருந்தால் உஸ்னே கானா காயா. நான் சமோசா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மேனே சமோசா காயா அப்படின்னு வரும். இதுவே நான் இட்லி சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மேனே இட்லி காயி, மேனே பிரியாணி காயி இந்த மாதிரி வரும். ஏன்னா ஹிந்தியில் சமோசா அப்படின்றது ஆண்பால், இட்லி பிரியாணி அப்படின்றது பெண்பால் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து காயி அப்படின்னு எழுதுகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸோட ஜெண்டரில் அதிகமாக கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். எதுக்காக இந்த மாதிரி நே சேர்க்குறப்போ நம்ம இந்த மாதிரி வெர்பை எழுதுகிறோம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடிக்கடி கேட்குறப்போ நமக்கே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ட்ஸோட ஜெண்டர்லாம் நம்ம மனசில் பதிஞ்சிரும். அவன் தண்ணீர் குடித்தானா? உஸ்னே பானி பியா கியா, இல்லாட்டி உஸ்னே பானி பீ லியா அப்படின்னு சொல்லலாம். வஹ் அப்படின்னா அவன், நம்ம நே சேர்த்து எழுதுகிறப்போ உஸ்னே அப்படின்னு வரும். பானி அப்படின்னா தண்ணீர், பியா கியா அப்படின்னா குடித்தானா. அவன் பால் குடித்தானா அப்படின்னு கேட்குறதா இருந்தால் உஸ்னே தூத் பியா கியா, உஸ்னே தூத் பியா கியா. இது வந்து நம்ம பியா அப்படின்னு சொல்லலாம், பீலியா அப்படின்னு சொல்லலாம். உஸ்னே தூத் பீலியா கியா அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தியில் பானி தண்ணீர், தூத் பால், இது வந்து ஆண்பாலாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து பியா அப்படின்னு எழுதியிருக்கோம். அவர் டீ குடித்தாரா? உன்ஹோனே சாய் பீ கியா. இங்கே ஆப்ஜெக்ட் சாய் அப்படின்னு சொல்கிறது பெண்பாலாக சொல்கிறனால நம்ம பியா அப்படின்னு சொல்லக்கூடாது, பி அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி உன்ஹோனே சாய் பீலி கியா அப்படின்னு சொல்லலாம். உஸ்னே அப்படின்னா அவன், உன்ஹோனே அப்படின்னா நம்ம மரியாதை கொடுத்து சொல்கிறது அவர் அப்படின்னு அர்த்தம். இந்த உணவு யார் உண்டாக்கியது? யஹ் கானா கிஸ்னே பனாயா. யஹ் இந்த, கானா உணவு, கிஸ்னே அப்படின்னா யார், பனாயா அப்படின்னா உண்டாக்கியது. கானான்றது ஆண்பால்னால நம்ம இங்கே வந்து பனாயா அப்படின்னு எழுதுகிறோம். கவுன் அப்படின்னா யார், நம்ம நேசித்து எழுதுகிறப்போ கிஸ்னே அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஆன்சர் என்னோட அம்மா தயாரித்தது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மேரி மானே பனாயா அப்படின்னு வரும். இதுவே இந்த டீ யார் பண்ணது அப்படின்னா யஹ் சாய் கிஸ்னே பனாயி அப்படின்னு எழுதணும். ஏன்னா இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் சாய், அது வந்து ஹிந்தியில் பெண்பாலாக சொல்லுவாங்க. நான் கேட்கவில்லை, மேனே நஹி சுனா. சுன் அப்படின்னா கேட்பது, அதோட இறந்த காலத்தில் சுனா அப்படின்னு எழுதணும். இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. ஆப்ஜெக்ட் வந்து இல்லை அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஆண்பாலோட ஒருமையில் வெர்போட ஃபார்மேட்டை தான் எழுதுவாங்க.
இப்போ நான் சப்தம் கேட்கவில்லை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மேனே ஆவாஸ் நஹி சுனி. மேனே நான் ஆவாஸ் சப்தம் ஆவாஸ் அப்படின்றது பெண்பாலை சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம இங்கே பாஸ்ட் டென்ஸில் சுனி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா நம்ம ஜென்ரலாக ஆண்பாலோட அந்த ரூலை ஃபாலோ பண்ணால் போதும். நீ என்ன செய்தாய்? தும்னே கியா கியா. தும்னே அப்படின்னா நீ, கியா என்ன, கர் அப்படின்னா செய்தல், அதோட பாஸ்ட் டென்ஸில் கியா அப்படின்னு எழுதணும். டீச்சர் என்னென்ன செய்ய வச்சாங்க. இந்த குழந்தைங்களாம் ஸ்கூல் ரொம்ப கேட்போம். டீச்சர் நே கியா கியா கர்வாயா. டீச்சர் நே கியா கியா கர்வாயா. கர்வா அப்படின்னா செய்ய வைத்தல். நான் அப்படி சொல்லவில்லை. மேனே ஐசா நஹி கஹா. மேனே நான், ஐசா அப்படின்னா அது போலே, நஹி கஹா அப்படின்னா சொல்லவில்லை. நான் உங்களை தொந்தரவு செய்து விட்டேனா? கியா மேனே ஆப்கோ பரேஷான் கியா. மேனே நான், ஆப்கோ உங்களை, பரேஷான் கர் அப்படின்னா தொல்லைப்படுத்துதல், அதோட பாஸ்ட் டென்ஸில் பரேஷான் கியா அப்படின்னு சொல்லுவோம். இது கொஸ்டினாக கேட்குறனால நம்ம இங்கே கியா அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்கோம். அவர் இதுவரை சாமானை அனுப்பவில்லை. உன்ஹோனே அப் தக் சாமான் நஹி பேஜா. பேஜ் அப்படின்னா அனுப்புதல், அதை இறந்த காலத்தில் பேஜா அப்படின்னு சொல்லலாம், பேஜ் தியா அப்படின்னு சொல்லலாம். அவர் அப்படின்னு சொல்கிறப்போ ஓ, நம்ம இங்கே வந்து பேஜ் அப்படின்ட்டு டிரான்சிட்டிவ் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கனால நே சேர்க்கணும். அப்போ அது உன்ஹோனே அப்படின்னு வரும். அப் தக் அப்படின்னா இதுவரை, சாமான் நெஹி பேஜா அப்படின்னா அனுப்பவில்லை. நீங்கள் என்னுடைய மொபைலை பார்த்தீர்களா? ஆப்னே மேரா மொபைல் தேக்கா கியா. ஆப் நீங்கள், மேரா மொபைல் என்னுடைய மொபைல், தேக் அப்படின்னா பார்த்தல். இங்கே வந்து மொபைல் அப்படின்றது ஆண்பால்னால நம்ம இங்கே தேக்கா அப்படின்னு எழுதியிருக்கோம். தேக் அப்படின்ற டிரான்சிட்டிவ் வெர்ப் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஆப்போட நேசித்து எழுதணும். ஆப்னே மேரா மொபைல் தேக்கா கியா. உங்களுக்கு என்னுடைய மொபைல் நம்பரை யார் தந்தது? ஆப்கோ மேரா மொபைல் நம்பர் கிஸ்னே தியா. ஆப்கோ உங்களுக்கு, மேரா மொபைல் நம்பர் என்னுடைய மொபைல் நம்பர், கிஸ்னே அப்படின்னா யார், தியா அப்படின்னா தந்தது, தே அப்படின்னா கொடுத்தல். இங்கே நம்பர் அப்படின்றது ஆண்பால் சொல்கிறனால நம்ம இங்கே தியா அப்படின்னு எழுதியிருக்கோம். நாங்கள் புதிய வீடு வாங்கிவிட்டோம். ஹம்னே நயா கர் கரீதா. ஹம் நாங்கள், நயா புதிய, கர் அப்படின்னா வீடு, கரீத் அப்படின்னா வாங்குதல், அதோட பாஸ்ட் டென்ஸில் கர் அப்படின்றது வீடு அப்படின்றது ஹிந்தியில் ஆண்பாலை யூஸ் பண்ணுறனால நம்ம இங்கே கரீதா அப்படின்னு இறந்த காலத்தில் எழுதியிருக்கோம். நாங்கள் புதிய வண்டி வாங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹம்னே நயா கார் கரீதி அப்படின்னு வரும். ஏன்னா காடி, வண்டி, கார் இதெல்லாம் வந்து ஹிந்தியில் பெண்பாலாக சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸில் வர ஆப்ஜெக்ட் எல்லாமே பெண்பாலில் இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நாங்கள் ஒன்றாக படித்தோம். ஹம்னே சாத் மே படாயி கி. படாயி கர் அப்படின்னா வெர்பு, அது படித்தல் அப்படின்னு அர்த்தம். படாயி அப்படின்றது ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே பாஸ்ட் டென்ஸில் படாயி கி அப்படின்னு எழுதுகிறோம். ஹம் நாங்கள், சாத் மே அப்படின்னா ஒன்றாக. இந்த வேர்ட்ஸோட ஜெண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரியில் அந்த வேர்டுக்கு பக்கத்தில் எழுதியிருப்பாங்க. நான் வேலையை விட்டுவிட்டேன். மேனே நௌக்ரி சோடு தி. மேனே நான், நௌக்ரி அப்படின்னா வேலை, சோடு தே அப்படின்னா வந்து விட்டு விடுதல். நௌக்ரி அப்படின்றது பெண்பால்னால நம்ம இங்கே சோடு தி அப்படின்னு எழுதுகிறோம். சோடு தியா அப்படின்னு வராது, சோடு தி அப்படின்னு வரும். நௌக்ரி பெண்பால்னால. அவன் திருடவில்லை. உஸ்னே சோரி நஹி கி. சோரி கர் அப்படின்னா திருடுதல். சோரின்றது பெண்பால்னால நம்ம இங்கே கியா அப்படின்னு எழுதாமல் கி அப்படின்னு எழுதியிருக்கோம் பாஸ்ட் டென்ஸில். உஸ்னே அப்படின்னா அவன். உஸ்னே சோரி நஹி கி. அவரிடம் பேசினாயா? உன்சே பாத் கி கியா. உன்சே அப்படின்னா அவரிடம், பாத் கர் அப்படின்னா பேசுதல். பாத் அப்படின்றது பெண்பால்னால நம்ம இங்கே பாஸ்ட் டென்ஸில் பாத் கி அப்படின்னு எழுதியிருக்கோம். உஸ்ஸே அப்படின்னா அவனிடம், உன்சே அப்படின்னா அவரிடம். ஆமாம் பேசினேன். ஹா பாத் கி. ஹா ஆமாம், பாத் கி அப்படின்னா பேசினேன். அவரிடம் பேசுவதற்கு என்ன தேவை இருந்தது அப்படின்னா கியா ஜரூரத் ஹே உன்சே பாத் கர்னே கி. கியா என்ன, ஜரூரத் ஹே அப்படின்னா தேவை, உன்சே அவரிடம், பாத் கர்னே கி அப்படின்னா பேசுவதற்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம டிரான்சிட்டிவ் வெர்பில் யாரை அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வினை சொற்கள் பார்த்தோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ ஏன் என்னை எழுப்பவில்லை? ஆப்னே முஜே கியோம் நஹி ஜகாயா.
ஆப் நீங்கள், முஜே என்னை, கியோம் ஏன், நஹி ஜகாயா அப்படின்னா எழுப்பவில்லை, ஜகா அப்படின்னா எழுப்புதல். நான் எழுப்பவில்லை ஏனென்றால் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தீர்கள். மேனே நஹி ஜகாயா கியோம்கி ஆப் கஹரி நீத் மே தே. மேனே நஹி ஜகாயா நான் எழுப்பவில்லை, கியோம்கி ஏனென்றால், ஆப் நீங்கள், கஹரி ஆழ்ந்த, நீந்த் அப்படின்னா தூக்கம், நீந்துமே அப்படின்னா தூக்கத்தில், தே அப்படின்னா இறந்தீர்கள். இங்கே சப்ஜெக்ட் ஆப் அப்படின்னு வந்திருக்கனால நம்ம இறந்த கால வினை சொல் தே அப்படின்னு எழுதியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், யாரை அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சராக வர வினை சொற்களில் அந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டே வராது. ஸோ அதனால நம்ம ஆண்பால் ஒருமையில் ஜென்ரலாக யா இல்லாட்டி ஆ அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். அதை மட்டும் எழுதினா போதும், ஏன்னா இங்கே ஆப்ஜெக்ட் வராதனால. அம்மா குழந்தையை தூங்க வைத்தார். மானே பச்சே கோ சுலாயா இல்லாட்டி மானே பச்சே கோ சுலா தியா அப்படின்னு சொல்லலாம். மானே அம்மா, பச்சே கோ குழந்தையை, சுலா அப்படின்னா தூங்க வைக்கிறது, சுலாயா அப்படின்னா தூங்க வைத்தார். நீ ஏன் என்னை கூப்பிட்டாய்? தும்னே முஜே கியோம் புலாயா. தும்னே நீ, கியோம் ஏன், முஜே என்னை, புலா அப்படின்னா கூப்பிடுதல், அதோட பாஸ்ட் டென்ஸில் புலாயா அப்படின்னு வரும். அவர் என்னை காரணம் எதுவும் இல்லாமல் அடித்தார். உன்ஹோனே முஜே பினா கிசி காரன் சே மாரா. ஓ அவர் நம்ம வந்து நேசித்து எழுதுறப்போ உன்ஹோனே அப்படின்னு வரும். கிசி காரன் சே அப்படின்னா எந்த காரணமும், பினா இல்லாமல், மார் அப்படின்னா அடிக்கிறது, நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் மாரா அப்படின்னு எழுதுவோம். இப்போ நம்ம பார்த்த யாரை அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சராக வர வினை சொற்களில் நம்ம ஜென்ரலாக ஆண்பாலோட அந்த உரிமை அந்த ஃபார்மெட் மட்டும் எழுதினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட இறுதி பாகத்துக்கு வந்துட்டோம். நம்ம லாஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு இப்போ இதுவரை நம்ம வந்து எந்த டைமிங்கும் இல்லாமல் ட்ரான்சிட்டிவ் வெர்பில் முற்றுப்பெற்ற விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். இனி அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தடுப்பூசி போட்டுக்கொண்டேன். மேனே டீக்கா லக்வாயா ஹே. இது வந்து நம்ம ரீசெண்டாக இப்போ தடுப்பூசிலாம் போட்டு வந்திருப்போம், அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது. இங்கே டீக்கா தடுப்பூசி அப்படின்றது ஒரு மேலே வர சொல்ல. இது இப்போ முடிஞ்ச ஒரு விஷயனால ப்ரெசன்ட் டென்ஸோட ஹெல்பிங் வெர்பு ஹே அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த சப்ஜெக்ட் டீக்கா அப்படின்றது ஒரு மேலே வர ஒரு சொல்னால. நான் காரில் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளேன். மேனே கார் மே 500 का पेट्रोल डाला है இல்லாட்டி மேனே கார் மே 500 का पेट्रोल डाल दिया है. டால் அப்படின்றது டிரான்சிட்டிவ் வெர்புனால நம்ம சப்ஜெக்டோட நே சேர்த்துருக்கோம். மேனே அப்படின்னா நான், கார்மே காரில், 5 அப்படின்னா 500, சவுனா 100, 500 का पेट्रोल डाला है 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளேன். பெட்ரோல் அப்படின்றது ஆண்பால் ஒருமையில் வர சொல்னால நம்ம இங்கே வந்து துணை வினை சொல் ஹே அப்படின்னு எழுதியிருக்கோம், இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம்னால. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நான் முன்னரே சொல்லியிருந்தேன் அல்லவா. மேனே பஹலே ஹி கஹா தா நா. மேனே நான், பஹலே ஹி அப்படின்னா முன்னரே, கஹ் அப்படின்னா சொல்லுதல், அதோட பாஸ்ட் டென்ஸில் கஹா அப்படின்னு சொல்லணும். கஹானா சொன்னேன், கஹா தா அப்படின்னா சொல்லியிருந்தேன், நான் அப்படின்னா அல்லவா. தா அப்படின்றது இறந்த காலத்தோட துணைவினை சொல். அவன் உங்களுக்கு அதிக முறை கால் செய்து இருந்தான், ஆனால் நீங்கள் ஃபோனை எடுக்கவில்லை. उसने आपको बहुत बार कॉल किया था मगर आपने फ़ोन नहीं उठाया. उसने அவன், आपको உங்களுக்கு, बहुत बार அப்படின்னா நிறைய தடவை, கால் கியா அப்படின்னா கால் செய்தான், கால் கியா தா அப்படின்னு சொல்கிறப்போ கால் செய்து இருந்தான் அப்படின்னு வரும். மகர் ஆனால், ஆப்னே நீங்கள், ஃபோன் நெஹி உட்டாயா அப்படின்னா ஃபோனை எடுக்கவில்லை. உட்டா அப்படின்னா எடுக்கிறது, தூக்குறது அப்படின்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இது எப்படி வரும்னு பார்க்கலாம். அவர் டாக்குமெண்ட்டை செவ்வாய்க்கிழமைக்குள் அனுப்பி இருப்பார். உன்ஹோனே டாக்குமெண்ட் மங்கள்வார் தக் பேஜா ஹோகா. பேஜ் அப்படின்னா அனுப்புதல், அது டிரான்சிட்டிவ் வெர்புனால நம்ம சப்ஜெக்டோட நெய் சேர்த்து எழுதியிருக்கோம். உன்ஹோனே அவர், டாக்குமெண்ட், மங்கள்வார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, மங்கள்வார் தக் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ள, பேஜா அப்படின்னா அனுப்பிவிட்டார், பேஜா ஹோகா அப்படின்னா அனுப்பி இருப்பார். இந்த சென்டென்ஸை நம்ம சுக்கா அந்த ஃபார்மேட் வச்சு எழுதுறதா இருந்தால் ஓ டாக்குமெண்ட் மங்கள்வார் தக் பேஜ் சுக்கே ஹோங்கே அப்படின்னு வரும்.
இறந்த காலத்தில் இங்கே சுக்கியை வச்சு எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு ஓ அவர் அப்படின்னு சொல்கிறது நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறனால நம்ம இங்கே சுக்கே ஹோங்கி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நம்ம பேஜா அப்படின்னு எழுதியிருக்கிறனால நம்ம டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்டை பார்க்கணும். அது வந்து ஒருமையில் வர சொல்னால நம்ம இங்கே பேஜா ஹோகா அப்படின்னு எழுதியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த தமிழ் வாக்கியங்களை நீங்கள் ஹிந்தியில் மொழிபெயர்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கில் நம்ம Day 3 வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.